என்னங்கடா நாமினேஷன் லிஸ்ட் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கேஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட், யாரை நாமினேட் பண்ணியிருக்கா, யார் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கா அப்படின்ற பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அன்ஷிதா அவர்கள் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கலினையும் மஞ்சரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. தீபக் அவர்கள் வந்துட்டு ராணவ் அவர்களையும் ஜெஃப்ரி அவர்களையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம அருண் அவர்கள் வந்துட்டு அன்ஷிதாவையும் ஜாக்லின் அவர்களையும் நாமினேட் பண்ணியிருக்காரு அருண் அவர்கள். ஸோ ரயான் அவர்கள் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷாலையும் ஜெஃப்ரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம பவித்ரா அவர்கள் வந்துட்டு விஷாலையும் தீபக்கையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஜாக்லின் வந்துட்டு பவித்ராவையும் அன்ஷிதாவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம விஷால் அவர்கள் வந்துட்டு பவித்ராவையும் மஞ்சரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம மஞ்சரி அவர்கள் வந்துட்டு பவித்ராவையும் ராணவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ராணவ் அவர்கள் அன்ஷிதாவையும் மஞ்சரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெஃப்ரி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் மஞ்சரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம முத்துக்குமரன் அவர்கள் அன்ஷிதாவையும் ராணவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக அதிகமாக இருக்கிறது வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு நம்ம அன்ஷிதா அவர்களுக்கு. ஸோ இப்போ நாமினேட்டட் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம்ப்பா அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ யாரெல்லாம் நாமினேட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா அவர்கள், ஆப்வியஸ்லி நம்ம அன்ஷிதா அவர்கள் நாமினேட் ஆகிருக்காங்க. நம்ம ஜெஃப்ரி அவர்கள் நாமினேட் ஆகிருக்கார் மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், ப்ரோ ஜெஃப்ரி அவர்கள் தான் கேப்டன் ஆச்சு. ஜெஃப்ரி அவர்கள்லாம் கேப்டன் இல்லைங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாரம் யாருமே கேப்டன் கிடையாது, நோ கேப்டன். ஜெஃப்ரி அவர்கள் நாமினேட் ஆகிருக்காரு. ஜாக்லின் அவர்கள் நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ ராணவ் அவர்கள் நாமினேட் ஆகிருக்காரு. விஷால் அவர்கள் நாமினேட் ஆகிருக்காரு. மஞ்சரி இஸ் ஆல்சோ நாமினேட்டட். பவித்ரா இஸ் ஆல்சோ நாமினேட்டட். ஸோ யாரெல்லாம் நாமினேட் இருக்காங்கன்னா மொத்தம் 7 contestants ஆர் நாமினேட்டட். அன்ஷிதா, ஜெஃப்ரி, ஜாக்லின், ராணவ், விஷால், மஞ்சரி அண்ட் பவித்ரா. ஸோ ஹூ காட் ஹையஸ்ட் ஓட்ஸ்ன்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ யார் ஹையஸ்ட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நான் படித்ததுலேயே நான் வந்து சொல்லியிருக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்ஷிதா அவங்க வந்துட்டு 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க மக்களே, லீடிங். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்ஷிதாவோட பிஹேவியர்ஸ் எவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுக்கே பார்க்கும்போது எவ்வளோ இரிட்டேட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்ஷிதா அவங்க உள்ளேயுமே வந்துட்டு அவங்களும் அவ்வளோ இரிட்டேட் ஆகிருக்காங்க போல. அதனால தான் 5 ஓட்டு வந்திருக்கு. நம்ம மஞ்சரி அவங்களுக்கு 4 ஓட்டு வந்திருக்கு மக்களே. அடுத்து நம்ம ஜெஃப்ரி அவருக்கு வந்துட்டு 3 ஓட்டு வந்திருக்கு. நம்ம ஜாக்லின் அவங்களுக்கு 3 ஓட்டு விழுந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம ராணவ் அவர்களுக்கு 3 ஓட்டு விழுந்திருக்கு. அப்புறம் நம்ம பவித்ரா அவர்களுக்கு 3 ஓட்டு வந்திருக்கு. விஷாலுக்கு 2 ஓட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் ப்ரோ போவா, சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்ற பேரில் நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைட்டான ஒரு நாமினேஷன்ஸ் தான். ஸோ அதில் வந்து நமக்கு சௌந்தர்யா அவர்களும் நாமினேஷனில், நம்ம முத்துக்குமரன் அவர்களும் நாமினேஷன்ஸில் இல்லை, தீபக் அவர்களுமே இல்லை. ஸோ இந்த மெயின் ஏஜ்லாம் வந்து சில பேர் இல்லாததுனால இந்த நாமினேஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ டபுள் எவிக்ஷன் ஷுவராக இருக்கும் இந்த வாரம். ஸோ டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யார் ப்ரோ போவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஒன்று அப்படி ஒரு எவிக்ஷன்னா கண்டிப்பாக அன்ஷிதா வெளியே போயிடுவாங்க. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி வில் பி எவிக்டடுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அன்ஷிதா இஸ் கெட்டிங் ஸோ மச் நெகட்டிவ், ஜெஃப்ரி இஸ் ஆல்சோ கெட்டிங் ஸோ மச் நெகட்டிவ்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியும் போவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் யார் போவாங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.